வாராகி, என் அன்பு தங்கமே, நேற்று எப்படி வாழ்ந்தோம், நாளை எப்படி வாழப் போகிறோம் என நினைப்பது கவலைப்படுவதை விட்டுவிட்டு இன்று இந்த நொடி இந்த வாராகி இணைந்து நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருப்போம் என்று மட்டுமே சிந்தியுங்கள். போனது முடிந்துவிட்டது. அது யார் நினைத்தாலும் திரும்ப கொண்டு வரப்போவது கிடையாது. எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பது உன்னை படைத்த எனக்கு மட்டுமே தெரிந்தது. ஆனால் இன்று என்ன செய்ய போகிறோம், இந்த நாள் முழுவதும் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை தீர்மானிப்பது உன் கையில் உள்ளது. தீர்மானிக்கும் நீ இவ்வளவு சோகத்துடனும் கவலையுடனும் இருந்தால் என்ன செய்ய முடியும்? இன்றைய நாளும் துளைத்துவிட்டு நீ அழுது கொண்டிருப்பாயா? தங்கமே, நீ அழுவது வீண். தேவையில்லாத கண்ணீரானது வீண். வாழ்வில் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் பல விஷயங்களை மறந்துதான் ஆக வேண்டும். அதாவது இதற்கு முன்பு நடந்தது அல்லவா, அந்த விஷயங்கள் அனைத்தையும் மறந்துதான் ஆக வேண்டும். இதற்கு அப்புறம் நடக்க போகும் விஷயங்களை நீ தெரிந்து கொள்ளத்தான் ஆக வேண்டும். என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் நீ நிம்மதியுடனும் நல்ல வளங்களுடனும் இருக்கத்தான் போகிறாய். அதற்காக நீ இப்பொழுதே முயற்சிகளை எடுக்க வேண்டும். சில விஷயத்தில் தோற்றுப்போய் நிற்பதினால் வாழ்க்கை முழுவதும் தோற்றுவிட மாட்டாய். நிச்சயமாகவே எல்லார் மத்தியிலும் நீ முன்னுக்கு தான் வருவாய். ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? எல்லா விஷயத்தையும் விட்டாய். இந்த போன வாழ்க்கையை விட்டாய், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை விட்டாய். என்ன செய்கிறாய் தெரியுமா? எதிர்காலத்தில் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்று நினைக்கிறாய். எதிர்காலத்தில் நல்லபடியாகத்தான் இருப்பாய். யார் கையில் உன் வாழ்க்கையை ஒப்படைத்தாய் சொல்? அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய கையில் ஒப்படைத்த பிறகு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒரு நாளும் இல்லையே. நீதான் தேவையில்லாமல் ஏதேதோ யோசித்து கொண்டு இருக்கிறாய் என்று நான் நினைக்கிறேன். தயவு செய்து சொல்கிறேன், வாழ்க்கையில் இருக்கும் சில விஷயங்களை மறந்து விடுங்கள். அப்பொழுதுதான் சந்தோஷங்கள் இருக்கும். தேவையில்லாமல் கவலையை நினைத்து கொண்டு இருந்தால் நீங்கள் துளைத்த நாட்களையும் துளைந்துவிடும், எதிர்காலமும் துளைந்துவிடும், இப்பொழுது இருக்கும் நாளும் துளைந்துவிடும். அதனால் எந்த கவலையும் நினைக்காமல் இன்று என்ன புது விஷயம் செய்யலாம் என்று யோசிங்கள். நடப்பது நடக்கட்டும், நீ செய். எதுவாக இருந்தாலும் ஜெயிக்க வைப்பது என்னுடைய கடமை. காலமா இல்லை உன்னுடைய உழைப்பா, உன்னுடைய கர்ம வினையா, உன்னுடைய நம்பிக்கையா என்பதை பார்த்து விடுவோம். யார் ஜெயிக்கிறாய் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். கண்டிப்பாக நீதான் ஜெயிப்பாய். அதில் எனக்கொன்றும் சந்தேகமில்லை. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.